வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சுவையான அரைச்சி ஊற்றிய வெண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வதக்க வேண்டியதை வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம், அதை கூட சேர்த்திடலாம். அடுத்தது ஒரு 10-15 பூண்டு, அதையும் கூட சேர்த்தி நல்லா வதக்கிடணும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் இது மாதிரி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் கூட சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காவை கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை போட்டு லைட்டா ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. அந்த சூட்டுலயே நல்லா இதாகணும். போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன், அதுல நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கோங்க, கரெக்டா இருக்கும். எண்ணெய் காஞ்சோன்னு 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திடலாம். அடுத்தது ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் கூட சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் கூட சேர்த்திடலாம். இது மாதிரி நல்லா 1 இன்ச் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப பொடியா கட் பண்ணிட வேண்டாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெண்டைக்காய் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா பெரட்டினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதையும் கூட ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இது கூட நீங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்தி நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா மூடி வச்சிருங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. இந்த சமயத்துல நம்ம வெங்காயம் பூண்டு தக்காளி தேங்காய் எல்லாத்தையும் வதக்கி அரைச்சு வச்சிருந்ததை நம்ம கூட சேர்த்திடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இது மாதிரி நம்ம அரைச்சி ஊற்றி வச்சோம்னா அப்படியே குழம்பே நல்ல திக்காக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க, நல்லா கொதிக்குது. அவ்வளோதான், நம்ம வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இப்போ ரொம்பவே சூப்பரான சுவையான அரைச்சூத்திய வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.